வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே கியூட்டான ஒரு சைனீஸ் மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம குட்டி ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்கள எல்லாரும் புள்ளி பண்ணிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அவங்க சோகமாக உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு எதுக்காக அழுவுற அப்படின்ட்டு அவங்க தலையில இருந்த தூசெல்லாம் தட்டி விட்டுட்டு, உன்னுடைய பேர் என்ன, எதுக்காக அங்கே உட்காந்துருக்கன்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பொண்ணுமே என்னுடைய பேர் ஆனின்னு சொல்கிறா. அந்த பொண்ணை பக்கம் ஹீரோவுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. அதனால என் கூட வரியான்னு சொல்லி தான் கேட்குறான். அந்த பொண்ணு, உங்கள் கூட நான் வந்தால் என்றைக்குமே உங்கள் வீட்டில் என்ன தங்க வச்சுப்பீங்களான்னு சொல்லி கேட்குறான். கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீயும் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தி தாங்க, உன்னை யாருமே புள்ளி பண்ண மாட்டாங்க வான்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறான். அப்படியே 10 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. ஹீரோயின் நல்லா வளர்ந்து 18 வயசு பொண்ணாக இருக்காங்க. ஹீரோயின் இப்போவும் ஹீரோடைய வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. அங்கே வேலை செய்கிற வேலைக்காரம்மா கிட்ட வந்து, ஹீரோ எங்கே போனார், இன்னைக்கு எனக்கு பர்த்டேன்னு கூட அவருக்கு ஞாபகம் இல்லையா, ஒரு விஷ் கூட பண்ணாமல் போயிட்டாரே அப்படின்ட்டு கோவப்பட்டு இருக்காங்க. சார் இப்போ மீட்டிங்காக வெளில போயிருக்காங்க. அவங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. சார் இன்னைக்கு நைட்டு சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துருவாராம். வந்த உடனே உங்களுடைய பார்ட்டியை தான் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போதான் ஹீரோயினுக்கு ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது ஹீரோ கிட்டேருந்து. ஒரு ஹோட்டல் நேம் மென்ஷன் பண்ணி, இந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு வா, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கோம், சீக்கிரமாகவே வான்னு சொன்னது. ஹீரோயினுமே சந்தோஷமாக அங்கே கிளம்பிடுறாங்க. அந்த ஹோட்டல் போய் பார்த்தா அந்த ரூமில் யாருமே இல்லை. என்ன இங்கே தானே வர சொன்னார், நமக்காக ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்குன்னு சொன்னார், ஆனால் இங்கே யாருமே இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் முடிச்சிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் பேக் சைட்லேருந்து யாரோ அவங்கள ஹக் பண்ணுற மாதிரி இருக்கு. யாருன்னு திரும்பி பார்த்தா ஹீரோ தான். ஹீரோ ட்ரக்ஸ் எடுத்திருப்பான் போல. ஹீரோயினை பார்த்து சுயநிலவே இல்லாமல், நீ யாரு, உன்னை யார் இங்கே அமுச்சு வச்சான்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நம்மளே யாருன்னு கேட்குறாருன்ட்டு, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறா. அங்கே இருக்கிறது ஹீரோயின் கூட அவனுக்கு தெரியல போல இருக்கு. ஹீரோயின் அப்படியே பெட்டில் பிடிச்சி தள்ளி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின், நான் யாருன்னு தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குறா. ஆனால் ஹீரோ, நான் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்ட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இதுதான் நான் அடல்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு கொடுக்குறேன்னு சொன்ன கிஃப்டான ஹீரோயின் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ தூங்கிட்டு இருக்கா. ஹீரோயின் கண்ணு முழிச்சதும் ஹீரோவை பார்த்து, என்னை நீங்கள் எப்போ சர்வ் பண்ணீங்களோ அப்பையிலேருந்து உங்களை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்குமே என்ன பிடிக்கும் நினச்சா இன்னைக்கு அதுவுமே உண்மையாயிடுச்சுன்ட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. அப்போதான் ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, காலேஜுக்கு சீக்கிரமாக வர சொல்லி. ஹீரோயினுமே சின்ன குழந்தை மாதிரி குதிச்சு குதிச்சு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்போதான் நம்ம ட்ராமாவோடைய வெளியே இன்ட்ரோ பண்ணுறாங்க. அவள் ஹீரோயினை பார்த்து, நான் இன்னமும் வெர்ஜனாக தான் இருக்கேன், ஆனால் நீ அப்படின்ட்டு நக்கலாக சிரிச்சிட்டு உள்ளே போகிறான். இப்போ தான் என்ன எழுதுன்னு காமிக்கிறாங்க. ஹீரோ ஃபுல்லாக ட்ரக்ஸில் இருக்கான். இவ தான் கொடுத்தாலாம் என்னங்கிறது தெரியல. கொஞ்சம் கூட சுயநினைவே இல்லாமல் இருக்கிற ஹீரோவை அழைச்சிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டு ஹீரோ பேண்ட்லேருந்து அவனுடைய ஃபோன் எடுத்து ஹீரோவே இங்கே வர சொன்ன மாதிரி ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கா. அதனால தான் ஹீரோயினுமே இங்கே வந்திருக்காங்க. இப்போ ஹீரோ கூட இவ தான் ஸ்டே பண்ண மாதிரி மேக் பண்ணிக்கிறா. ஹீரோயின் வந்ததோ போனதோ எதுவுமே ஹீரோவுக்கு தெரியாது. இவ ஹீரோவை டச் பண்ணது ஹீரோ கண்ணு முடிச்சுக்கிறான். அவளை பார்த்ததும், ஏன் என்னை டச் பண்ணாத, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டுறான். நீங்கள் லாஸ்ட் நைட் ரொம்ப ட்ரக் எடுத்திருந்தீங்க, அதனால என்னுடைய வேஜனிட்டியுமே உங்ககிட்ட இருந்துட்டேன். நானுமே இதில் வாலண்டியர் தான், ஏன்னா நமக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறான். ஹீரோவுக்கு இவளை அந்தளவு பிடிக்காது போல. இவ சொல்கிறதுக்கு எதுவுமே பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறான். சரி, நான் உனக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறேன்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஹீரோயின் அவங்களுடைய காலேஜ் வந்திருக்காங்க. ஆனால் அவங்க ஊரில் அதெல்லாம் ஹை ஸ்கூல் தான் சொல்லுவாங்க. அங்கே ஹீரோயின் மேம் ஹீரோயின் கிட்ட, ஒரு ஃபேஷன் டிசைனிங் காம்படிஷன் நடக்குது, நீ என்னுடைய ஹோப்ஃபுல் ஸ்டூடெண்ட்ங்கிறதால நீ எப்படியும் ஜெயிச்சுட்டு வந்துட்டு தான் உங்ககிட்ட இதை நான் கொடுக்குறேன், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணு, கண்டிப்பாக இதில் நீ வின் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுமே அதை வாங்கிக்கிட்டு, கண்டிப்பாக இந்த காம்படிஷனில் நான் வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வராங்க. அந்த ஃபேஷன் டிசைன் காம்படிஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு ஹீரோ பக்கம் தான் சந்தோஷமாக வராங்க. ஹீரோ கிட்ட, இங்கே பாருங்கள், இந்த ஃபேஷன் டிசைன் காம்படிஷனை நான் கலந்துக்க போகிறேன்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிறா. ஆனால் லாஸ்ட் நைட் நீ எங்கே போகணுன்னு சொல்லி ஹீரோ திட்டுறான். ஹீரோயின் என்ன நினச்சிக்கிறான்னா, லாஸ்ட் நைட் நான் சொல்லாமல் கொல்லாமல் வந்ததால் அவர் என் மேலே கோவத்தில் இருக்கார் போல் அப்படின்னு நினச்சிக்கிறான். ஆனால் உண்மையிலேயே ஹீரோயின் கூட தான் இன்டிமேட்டில் இருந்தான்னு ஹீரோவுக்கு தெரியாது. ஹீரோவுக்கு தெரியாதுங்கிறது ஹீரோயினுக்கு தெரியாது. அதுவா ஸ்கூல்லேருந்து மேம் ஃபோன் பண்ணாங்க, அதனால தான் நான் அவசரமாக போனேன், அது வந்து அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வரா. அதுக்குள்ளே இந்த வில்லி பொண்ணு மெங் வந்துடுறா. ஓ ஆனியன், நீ இங்கே தான் இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நீ தானே ஹீரோவுடைய அடாப்டட் சிஸ்டர்னு சொல்லி கேட்குறா. ஹீரோயின் உடனே ஹீரோ கிட்ட, இந்த மெங்கும் இங்கே எதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்குறா. ஹீரோ பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த மெங், நான் தான் ஆயு, அதாவது ஹீரோவுடைய ஃபியான்சின்னு சொல்கிறா. அவள் சொன்னதை கேட்டது ஹீரோயினுக்கு ரொம்ப பெரிய ஷாக்காக இருக்குது. இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட, இவங்க பொய் தானே சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறா. வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு கிட்ட இப்படி தான் ரூடாக நடந்துப்பியா, எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதான்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். ஆனால் நீங்கள் தானே லாஸ்ட் நைட் சொன்னீங்க அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வரா. அதுக்குள்ளே இந்த மெங் அவளை சொல்ல விடாமல் தடுக்கிறா. அண்ட் நீ ஒன்று ஹீரோவுக்கு பயாலஜிக்கல் சிஸ்டர் இல்லை, அவர் உன்னை ஜஸ்ட் அடாப்ட் தான் பண்ணியிருக்காரு. ஆனால் எங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணு, எங்களுக்கு மேரேஜ் ஆனது பிறகு உன்னை நான் என் சொந்த தங்கச்சி மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அப்படியே சொல்லிக்கிட்டே ஹீரோயின் கையை கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணதும் ஹீரோயின் கையை உதறாங்க. உடனே இந்த மெங் கீழே விழுந்துட்டு ஹீரோயின் தள்ளி விட்டதா ஃப்ரேம் பண்ணுறான். ஹீரோயினை திட்டுறான், எதுக்கு இந்த மாதிரிலாம் ரூடாக நடந்துக்கிறேன்னு சொல்லி. லாஸ்ட் நைட்டு ஹீரோ தாங்கிட்ட, உனக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னது எல்லாமே பொய் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு
அவளை தூக்கி விட்டு அவகிட்ட சாரி சொல்கிறா ஹீரோயின். சரி பார்ட்டி ஆரம்பிச்சிடும் சீக்கிரம் வான்னு சொல்லி அந்த மெங்கை அழைச்சிட்டு வெளில போகிறான் ஹீரோ. வீட்டில இருந்து வெளியில் வந்த உடனே ஹீரோ அந்த மெங் கிட்ட என்கிட்ட ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுமான்னு சொல்லி கேட்குறான். என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படிலாம் ஒன்றும் இல்லையேன்னு அந்த மெங் சொல்கிறதுக்கு ஹீரோ அவள் தொண்டையை பிடிச்சிக்கிட்டு என்னால் இப்போ கூட உன்னை வீட்டிலேருந்து வெளில அனுப்ப முடியாதுன்னு பார்க்குறியா, எதுக்கு தேவையில்லாமல் ட்ரிக் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு இந்த மெங் மனசுக்குள்ளே ஒருவேளை நம்ம நடிக்கிறோன்னு இவனுக்கு தெரிஞ்சிருச்சோ, இவனுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சிருக்குமா, இவன் ஆல்ரெடி குடிச்சிட்டு தானே இருந்தான், இவனுக்கு எப்படி எல்லாமே ஞாபகம் வந்ததுன்னு சொல்லி யோசிக்கிறான். உடனே ஹீரோவை என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு என்னாச்சு உங்களுக்கு, எதுக்கு இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க, நான் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறது தெரியுமா, அதனால தான் இந்த மாதிரி ஸ்டூப்பிடாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் என்ன நினச்சிக்கிறான்னா தான் ஏமாத்தின விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சிச்சு போல அப்படின்னு நினச்சிக்கிறான். ஆனால் ஹீரோ அதுக்காக கேட்டிருக்க மாட்டான். நீ ஒரு ஸ்டூப்பிட்னு எனக்கு தான் தெரியுமே, இதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட அவளை நீ ப்ரொவோக் பண்ணுற மாதிரி நடந்துக்காதன்னு சொல்லிட்டு போகிறான். இப்போதான் இந்த மெங்கக்கே புரியுது ஹீரோயினை ரொம்ப ஹர்ட் பண்ண மாதிரி பேசினதால தான் இந்த மாதிரி இவன் நடந்துக்கிறான்னு. அவளை அங்கேயே விட்டுட்டு ஹீரோ மட்டும் தனியாக போகிறான். உடனே இந்த மெங்குக்கு செம்மக்கம் வருது. நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன், ஆனால் உனக்கு நான் கண்ணுக்கு தெரியல, அந்த குட்டி பொண்ணு தான் தெரியறாளா அப்படின்ட்டு அவன் மேலே கோவப்பட்டுட்டு இருக்கா. நைட் ஆயிடுச்சு. ஹீரோயின் அந்த நிலாவை பார்த்து அவனுக்கு என் மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஹீரோயின் தனியாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது யாரோ 4 பேர் ஹீரோயின் கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாம் ஹீரோயினை அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது கரெக்டாக ஹீரோயின் ஸ்கூலில் படிக்கிற ஹீரோயினுடைய சீனியர் அவளை வந்து காப்பாற்றிடுறான். அவங்கள எல்லாரையுமே அடித்து துரத்தி விட்டுட்டு ஹீரோயினை தூக்கி விட்டு அவனுடைய ஜக்கியை எடுத்து ஹீரோயின் மேலே போத்தி விட்டு உனக்கு காயப்பட்டிருக்க முதல்ல ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்கிறான். சீனியர் என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், இது ரொம்ப சின்ன காயம் தான், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனுக்கு ஹீரோயினை பார்த்ததுமே பிடிச்சிச்சு போல. நான் உன்னை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், இருந்தாலும் உன் மேலே லவ்வில் விழுந்துட்டேன், என்னை ரிஜெக்ட் பண்ணாதான்னு சொல்கிறான். சாரி சீனியர், எனக்கு வேற ஒருத்தரை பிடிச்சிருக்குன்ட்டு அவனுடைய ட்ரெஸ்ஸை அவங்ககிட்டே கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு சீக்கிரமாக போகணுன்ட்டு போகிறாங்க. இப்போ நீ தனியாக போகிறது சேஃப் இல்லை, நானுமே உன் கூட வீடு வரைக்கும் துணையாக வரேன்னு சொல்லிட்டு அவனுமே ஹீரோயின் கூட வரான். இவங்க 2 பேரும் ஒன்றா வரதை பார்த்துட்டு ஹீரோ வாசல்லே நிற்கிறான். அந்த சீனியர் ஹீரோயின் கிட்ட நீ இந்த பெய் ஃபேமிலி வீட்டில் தங்கியிருக்காத இவர் கூடயான்னு சொல்லி கேட்குறான். இவங்க 2 பேருக்கும் முன்ன பின்ன ஆல்ரெடி தெரியுமா என்னன்னு தெரியல. ஹீரோ சீனியரை பார்த்து நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்குறான். உடனே ஹீரோயின் தேட் மாஸ்டர் எதுக்கு சீனியர் கிட்ட இவ்வளோ கோவப்படுறீங்க, நான் ஒரு டேஞ்சரில் இருந்தேன், அப்போ இந்த சீனியர் தான் என்னை காப்பாற்றி வீடு வரைக்கும் சேஃப்டிக்காக என் கூட வந்தாருன்னு சொல்கிறான். உடனே ஹீரோ அவன் முன்னாடி எதுக்கு என்ன தேட் மாஸ்டர்னு சொல்லி கூப்பிட்றா, நீ என்ன அவனுக்கு நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் என்னன்னு கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு முதல்ல அவளை இந்த பக்கம் வான்னு சொல்லி ஆர்டர் போடுறான். ஹீரோவுக்கு ஒபே பண்ணி ஹீரோயினுமே அவன் பக்கத்தில் போகலான்ட்டு போகிறாங்க. ஆனால் இந்த சீனியர் ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு தேன் மாஸ்டர் ஆனியன் உங்களுக்கு யார், எதுக்காக அவள் உங்க கூட வரணும்னு சொல்லி கேட்குறான். ஹீரோ சீனியரை முறைச்சிக்கிட்டு ஹீரோயினை இந்த பக்கம் வரியா என்னன்னு சொல்லி கேட்குறான். உடனே ஹீரோயினுமே சீனியர் நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்ட்டு அவருடைய ஜக்கி அவர்கிட்ட கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்தில் போய் நின்றுக்கிறாங்க. சீனியர் ஹீரோ கிட்ட உங்கள் ஒரே ஒரு கையால் இந்த மொத்த வானத்தையுமே விளைச்சிட முடியாது, இப்படிதான் ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தவங்களை உங்கள் பின்னாடி வர வைப்பீங்களான்னு சொல்லி கேட்குறான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு கிளம்பு, தேவையில்லாமல் என்னோட விஷயத்துலலாம் தலையிடாதுன்னு சொல்கிறான் ஹீரோ. ஹீரோடைய ஃபுல் நேம் பே ஷான் யூ. இந்த சீனியர் ஹீரோவை மிஸ்டர் பே ஷான் யூ, ஹீரோயின் எனக்கு பிடிச்ச பொண்ணு, அவளை நீங்கள் இந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்கிறான். ஹீரோவும் சீனியருக்கு விட்டு கொடுக்காம ஹீரோயினியை இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கிறாரு. இப்படியே மாற்றி மாற்றி ஹீரோயினியை 2 பேருமே 2 பக்கமும் இழுக்கிறாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி இழுக்கிறது ஹீரோயினுக்கு கை வலிக்குது. உடனே 2 பேர் கையுமே உதறி விட்டுறாங்க. சரி பிரச்சனை வேணான்ட்டு சீனியர் அங்கேருந்து கிளம்பிடுறான். அவன் போனதுக்கப்புறம் அடுத்த ஏழ்ற அந்த மெங் வரா. வந்தவன் சும்மா இல்லாமல் ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேன்னு உன் பாய் ஃப்ரெண்டோட டேட்டிங் போயிட்டு வரியா, அதனால தான் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கியா, அதனால தான் ஹீரோவுமே உன் மேலே இவ்வளோ கோவமாக இருக்காரு, எல்லாமே உன்னுடைய சேஃப்டிக்காக தான், அதனால தான் ஹீரோ உன்னுடைய சேஃப்டி பற்றி ரொம்பவே கவலைப்படுறாருன்னு சொல்கிறா. மிஸ் மேங் நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எனக்கும் சீனியருக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஹீரோயின். அதுக்கு உடனே அவன் இங்கே பாருங்க ஐயோ, இந்த ஹீரோயினுக்கு உண்மையை சொல்லக்கூட தைரியம் இல்லைன்னு சொல்லி சிரிக்கிறா. அவள் சொல்ல சொல்ல ஹீரோவுக்கு கோவம் வந்து ஹீரோயினை கையை பிடிச்சி ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்துட்டு போகிறான். ரூமில் எடுத்துகிட்டு போயிட்டு ஹீரோயினை அப்படியே பிடிச்சி பெட்டில் தள்ளிட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் முன்னாடியே எவ்வளோக்கு நீ பண்ணுவேன், அந்த அளவுக்கு உனக்கு என்ன ரெக்க முளைச்சிச்சான்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, நான் ஸ்கூல்லேருந்து வரும்போது என்னை ஒரு சில பேர் கிட்னாப் பண்ணிட்டாங்க, அவங்க என் ட்ரெஸ் எல்லாம் கழிச்சு என்கிட்ட ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணாங்க, அப்போ தான் சீனியர் வந்து அவங்க கிட்டேருந்து என்னை காப்பாற்றி எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாருன்னு சொல்கிறான். ஆனால் அப்போ கூட ஹீரோ நம்பாமல் என்ன இந்த மாதிரிலாம் போய் பேச வந்தால் உனக்கு சொல்லி கொடுத்தானான்னு சொல்லி கேட்குறான். அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கழுத்தில் ஒரு காயம் இருக்குது, அதை பார்த்தது ஒரு வேளை இவ உண்மையதான் சொல்கிறாளோன்ட்டு கழுத்துலேருந்து கை எடுக்கிறான். உடனே ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் உங்ககிட்ட போய் சொல்லலை, நான் உண்மையை தான் சொல்கிறேன், யாருன்னே தெரில, ஒரு 4 பேர் என் பின்னாடியே வந்து என்னை அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டு என்னை அடித்து என் ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி கிழிச்சிட்டாங்க, என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணாங்க, அப்போ தான் சீனியர் வந்து என்னை காப்பாற்றுறேன்னு சொன்னதும் ஹீரோ சாரி சொல்கிறான். உடனே ஹீரோவை ஹீரோயின் கட்டி பிடிச்சிட்டு நான் அப்போ என்ன நினச்சேன் தெரியுமா, எங்கே என்னால் மறுபடியும் உங்களை மீட் பண்ணவே முடியாதுன்னு நினச்சி பயந்தேன்னு சொல்லிட்டு அழுவுறா. ஹீரோவுமே ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிடுமா, நான் தான் உன்னை காப்பாற்ற தவறிட்டேன், உன்னை புள்ளி பண்ண யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறான். அது சரி உண்மையிலே நீங்கள் மெங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களான்னு சொல்லி கேட்குறா. ஹீரோவுமே ஆமான்னு சொல்கிறான். அப்படியே ஹீரோயின் கழுத்தில் இருக்கிற அந்த லவ் பைட்டையும் பார்த்துறான். அது என்னன்னு சொல்லி ஹீரோ கேட்கறதுக்கு உடனே ஹீரோயின் கவர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஹீரோ விடாமல் ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துறான். அந்த லவ் பைட்டை பார்த்தது ஹீரோவுக்கு செம்ம கோவம் வருது.
இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் தான் ட்ராமா செம்மையாக இருக்கும். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க. அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.